வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவல்ன்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெண்டு வேர்டுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசும்போது யூஸ் பண்ணுவாங்க. என்னதான் நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் பேசும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும், இல்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு அழகா இருக்கும், இல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற விஷயம் தெரியாது. இப்ப நம்ம அதாங்க பார்க்க போறோம். இந்த ரெண்டு வேர்டுக்குமே மீனிங் பார்க்க போறோம். கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்க்க போறோம். அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நீங்க பாத்தீங்கன்னா தான் பேசும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆக்சுவலின்ற வேர்டுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மீனிங் இருக்கு. இன்னும் அந்த 4 மீனிங்ன்றத பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வேர்டு பாத்தீங்கன்னா அட்வர்பு. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபேக்ட் ஆர் ரியலி அப்படின்ற மீனிங் வரும். தமிழ்ல என்ன மீனிங் கேட்டீங்கன்னா உண்மையில் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ டிடன்ட் ஆக்சுவலி வாட்ச் தட் மூவி, ஐ ஜஸ்ட் சா தி ட்ரெய்லர். நான் அந்த படத்தை உண்மையிலேயே பார்க்கல, வெறும் ட்ரெய்லர் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ டிடன்ட் ஆக்சுவலி வாட்ச் தட் மூவி, ஐ ஜஸ்ட் சா தி ட்ரெய்லர். ரெண்டாவது பார்ப்போம். மெனி பீப்புள் டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். அதாவது நிறைய பேருக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்றது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. மெனி பீப்புள் டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். மூணாவது பார்ப்போம். தேர் சீம்ஸ் டு பி சம் கன்ஃபியூஷன் ஓவர் ஹூ இஸ் ஆக்சுவலி பேயிங் தி பில். யார் உண்மையிலே பில்லு பே பண்ண போறா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There seems to be some confusion over who is actually paying the bill. நாலாவது பார்ப்போம். Actually, money cannot give happiness. It can give only comfort and luxury. உண்மையிலேயே பணம் சந்தோஷத்தை கொடுக்காது, பணம் வசதியும் சொகுசும் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Actually, money cannot give happiness. It can give only comfort and luxury. அஞ்சாவது பார்ப்போம். I watched the scene from balcony, but I didn't actually go near. பால்கனில இருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன், ஆனா நான் உண்மையிலே கிட்ட போல அப்படின்னு சொல்றாங்க. I watched the scene from balcony, but I didn't actually go near. ஆக்சுவலின்ற வேர்டுக்கு செகண்ட் மீனிங் பார்ப்போம். சர்ப்ரைசிங் ஆர் ஆப்போசிட் ஆஃப் வாட் யூ எக்ஸ்பெக்ட். ஆச்சரியமாவோ இல்ல நீங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்துல ஆக்சுவலின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐ டிடன்ட் லைக் ஹிஸ் புக்ஸ் இன் தி பிகினிங், பட் நவ் ஐ ஆக்சுவலி பிகம் ஃபேன் ஆஃப் ஹிம். முதல்லலாம் அவர் புக்கை நான் விரும்ப மாட்டேன், ஆனா இப்போ நான் அவருக்கு ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ டிடன்ட் லைக் ஹிஸ் புக்ஸ் இன் தி பிகினிங், பட் நவ் ஐ ஆக்சுவலி பிகம் ஃபேன் ஆஃப் ஹிம். ரெண்டாவது பார்ப்போம். he is one of the few people who doesn't actually like குலோப் ஜாம். ஒரு சில பேர்ல இவனுக்கும் குலோப் ஜாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. he is one of the few people who doesn't actually like குலோப் ஜாம். மூணாவது பார்ப்போம். ராபர்ட் might look a bit violent, but actually he is a very soft person. ராபர்ட் பார்க்கறதுக்கு வயலண்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. ராபர்ட் might look a bit violent, but actually he is a very soft person. நாலாவது பார்ப்போம். he looks actually like a girl, which I find incredible. இந்த இடத்துல இன்கிரெடிபிள்ன்ற வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு பிலீவ், அதாவது நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவனை பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கு, அதை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. he looks actually like a girl, which I find incredible.
ஆக்சுவலின்ற வேர்டுக்கு மூணாவது மீனிங் பார்ப்போம். பீயிங் பொலைட் while you express an opposing opinion, correcting what others have said or refuse an offer. மற்றவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா பொலைட்டா அப்போஸ் பண்றது, பொலைட்டா எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்றது தப்பா இருந்ததுன்னா அது பொலைட்டா கரெக்ட் பண்றது. மற்றவங்க ஏதாவது ஆஃபர் பண்ணா அதை வேணான்னு சொல்றது. இந்த மாதிரி மீனிங்லாம் ஆக்சுவலின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜென்னி லுக்ஸ் லைக் ஷீ வுட் பி குட் அட் குக்கிங். ஆக்சுவலி ஷீ இஸ் நாட். ஜென்னி பார்க்கறதுக்கு நல்லா சமைக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலே அவன் நல்லா சமைக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஜென்னி லுக்ஸ் லைக் ஷீ வுட் பி குட் அட் குக்கிங். ஆக்சுவலி ஷீ இஸ் நாட். ரெண்டாவது பார்ப்போம். ஆக்சுவலி ஸ்டீஃபன், இட் வாஸ் 9th ஆஃப் லாஸ்ட் மந்த் நாட் 10th. போன மாசம் 10ஆம் தேதி கிடையாது, 9ஆம் தேதி அப்படின்னு ஸ்டீஃபன் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி ஸ்டீஃபன், இட் வாஸ் 9th ஆஃப் லாஸ்ட் மந்த் நாட் 10th. மூணாவது பார்ப்போம். டிட் யுவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் தர் டின்னர்? எஸ், ஆக்சுவலி தே ஆர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். உன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டின்னர் என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிட் யுவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் தர் டின்னர்? எஸ், ஆக்சுவலி தே ஆர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது பார்ப்போம். டு யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் மணி? வெல், ஆக்சுவலி ஐ வுட் ராதர் யூ டிடன்ட். நான் காசு கேட்டா நீ தப்பா நினைச்சுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நீ காசு கேட்காம இருந்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. டு யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் மணி? வெல், ஆக்சுவலி ஐ வுட் ராதர் யூ டிடன்ட். ஆக்சுவலின்ற வேர்டுக்கு ஃபோர்த் மீனிங் பார்ப்போம். ஆக்சுவலி இஸ் ஆஃபன் யூஸ்ட் when you notice that something is strange or unusual. அதாவது வித்தியாசமாவோ இல்லை விசித்திரமாவோ ஏதாவது நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஆக்சுவலின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். He actually expected me to pay money for his shopping. அவன் ஷாப்பிங் பண்ணதுக்கு நான் பணம் கொடுக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்றாங்க. He actually expected me to pay money for his shopping. ரெண்டாவது பார்ப்போம். He actually forced me to have a insurance policy. இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க சொல்லி அவன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. He actually forced me to have a insurance policy. இது வரைக்கும் ஆக்சுவலி இந்த வேர்டை பத்தி பார்த்தோம். இப்போ ஆக்சுவல்ன்ற வேர்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலி அப்படின்னா அது ஒரு அட்வர்பு. இது ஆக்சுவல் அட்ஜெக்டிவ். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறை அதே மீனிங் தான் வரும், ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ட்ரூ, எக்ஸாக்ட், எக்ஸிஸ்டிங், இன் ஃபேக்ட், உண்மைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மீனிங்ல வரும். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிளேஸ், ஆக்சுவல் டைம், அதாவது சரியான இடம், சரியான டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங்ல வரும். ஆக்சுவல் கலர், ஆக்சுவல் காஸ்ட், ஆக்சுவல் நம்பர், ஆக்சுவல் ஃபிகர், ஆக்சுவல் அமௌண்ட், ஆக்சுவல் ப்ரைஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் இதை பேஸ் பண்ணி ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வாட் வேர் இஸ் ஆக்சுவல் வேர்ட்ஸ்? அதாவது அவனோட சரியான வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வேர் இஸ் ஆக்சுவல் வேர்ட்ஸ். ரெண்டாவது பார்ப்போம். ஐ தாட் தி மொபைல் ஃபோன் காஸ்ட் இஸ் 10,000 rupees, பட் தி ஆக்சுவல் காஸ்ட் இஸ் எ லாட் ஹையர். இந்த மொபைல் ஃபோனோட விலை வந்து 10,000 ரூபான்னு நினைச்சேன், ஆனால் உண்மையான விலை வந்து அதோட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஐ தாட் தி மொபைல் ஃபோன் காஸ்ட் இஸ் 10,000 rupees, பட் தி ஆக்சுவல் காஸ்ட் இஸ் எ லாட் ஹையர். மூணாவது பார்ப்போம். திஸ் இஸ் தி ஆக்சுவல் டைம் டு டாக் அபவுட் யுவர் டெசிஷன்.
உன்னோட முடிவை பத்தி பேசுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் தி ஆக்சுவல் டைம் டு டாக் அபவுட் யுவர் டெசிஷன். ஆக்சுவலின்ற வேர்டுக்கு மீனிங் பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.